ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவுட்டிங் vlog தாங்க. மெரினா மால் தாங்க போயிருந்தோம். அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸில் இருந்தே கார்லாம் க்யூவில் தான் போச்சு பார்க்கிங்க்கு. பார்க் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் போல், நீங்கள் 2 பேரும் வேணால் முதல்ல போங்க, நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு வரோன்னு சொன்னாங்க. ஆனால் நானும் அக்காவும் தான் வேணாம், நானும் அக்காவும் மட்டும் இறங்குனா மிர்சா அழுவான், அதனால் மொத்தமாக பார்க் பண்ணிவிட்டு போய்க்கலான்னு போயிட்டோம். பார்க்கிங்க்கு போகிற வழியிலேயே ஹோம் இன்டீரியர் மாடல்ஸ் எல்லாம் சைடில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே நிறையா கார்ஸ் நின்றதுனால மிர்சா செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டான். சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கே பேஸ்மெண்ட்டில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரே போயிட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் குர்த்தி ஷாப் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரைட் சைடில் பார்த்தா பேட்ரி கார்லாம் வச்சு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க சின்ன பசங்களை. அதை பார்த்துட்டு மிர்சாவுக்கு ஒரே சந்தேகம், நம்ம காரை தான் தூக்கிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே, நம்ம கார் மாதிரியே இருக்கேன்னு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒண்டர்லாவில் இருந்து ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அது என்னென்னா, யார் ஹை பிச்சில் ஒண்டர்லான்னு கத்துறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ போல். அடுத்தடுத்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாகிறவங்களுக்குலாம் ஏதோ ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே ஒரு அண்ணன் மட்டும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஹை பிச் தொட்டுட்டாங்க. அதனால் அந்த அண்ணனுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஷாப்ஸும் நிறையா போட்டிருந்தாங்க. அதை பார்க்காம நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோமே நினச்சிட்டு இருந்தோம். சரி, ரிட்டர்ன் ஆகி போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோர் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் சென்டருக்குள்ளே தாங்க போனோம். எதுவும் வாங்குறதுக்கு இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ண தான் போனோம். ஆனால் என்ன, அங்கே வீடியோஸ்லாம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே நிறைய டிசைனாக ஃப்ளவர் வாசஸ்ஸு, அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. எல்லாமே கிளாஸியாக இருந்துச்சு. நிறையா ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் ஸ்லாண்டிங் மிரர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. ஹோம் சென்டரை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு சின்ன டாய் ஷாப் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே மிர்சா என்ன செய்கிறான்னு பாருங்களேன். எல்லா கார்ஸையும் பார்த்த உடனே வழக்கம் போல் எக்ஸைட் ஆகி எந்த கார் எடுக்கிறதுனே தெரியல. ஒரு காரை எடுக்கிறான், திருப்பி அதே இடத்துல அதை வச்சிடுறான். திருப்பி சரி நாங்கள் ஒரு கார் எடுத்து கொடுத்தோம், அதையும் அங்கேயே வச்சிடுறான். வாடானாலும் வர மாட்டேங்கிறான் அந்த இடத்த விட்டு. அப்புறம் நாங்களே ஜெட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருந்துச்சு, அங்கே தான் போனோம். இவனை அங்கே விளையாட விடலான்னு பார்த்தா இவனுக்கு எதுவுமே அங்கே விளையாட தெரியல. அங்கே இருக்க பசங்களுமே இவனோட எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக தான் இருந்தாங்க. இன்னும் அவனுக்கு அந்த ஏஜ் வரல போல இருக்குது. அங்கே பசங்க விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தான். அப்புறம் டேஷிங் கார்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரி, நம்ம அந்த ஷாப்பில் வாங்கின ஜெட்டை கையில் கொடுத்து வச்சுருவோன்னு பார்த்தா அவன் வீட்டில் விளையாடுற மாதிரியே இழுத்து விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அது எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு தாங்க போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது சுக்குபாய் பிரியாணி கடையிலேருந்து ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பிளேட் வாங்கி 4 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா கல்யாண பிரியாணி மாதிரி இருந்துச்சு. அது கூட ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி, அப்புறம் கேசரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னடா ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்க. அப்புறம் வயிற்றில் இடம் இருக்காது, அதனால தான் ஒரு பிளேட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அடுத்து நாங்கள் டபுள் சீஸ் சிக்கன் பீஸா தாங்க வாங்கியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் நல்லா சீஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு பீஸா. ஆனால் கொஞ்சம் போக போக அந்த சீஸோட டேஸ்ட் எங்களுக்கு வேணான்னு ஆயிடுச்சுங்க. அடுத்து நாங்கள் ஆளுக்கு ஒரு பர்கர் தாங்க வாங்கியிருந்தோம். 2 சிக்கன் பர்கர், 2 வெஜ் பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து நாங்கள் பாப்கார்ன் சிக்கன் ரெகுலர் தாங்க வாங்கியிருந்தோம். பாப்கார்ன் சிக்கனுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்காக கோலா ஐஸ் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டேன், அக்கா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அண்ணன் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது, காஃபி தான் வாங்கி குடித்தாங்க. அதுவும் ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும். அங்கேருந்து கிளம்பி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்க்காம வந்துட்டோமே. அதனால் அங்கேயும் போய் ஒரு விசிட்டிங்கை போட்டுட்டோம். அங்கே 1 கிராம் கோல்டு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரிஜினல் கோல்டை விடவே செம சூப்பராக இருந்துச்சு. அங்கே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. 700க்கே நல்ல காட்டன் டாப்ஸ்லாம் இருந்துச்சு. பிளாக் கலர் சுடிதார் மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா கிராண்டாக சீக்வன்ஸ் ஒர்க்லாம் வச்சுருந்துச்சு. அதோட ரேட்டை கேட்டோன்னு தான் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சுங்க. வெறும் மெட்டீரியலே 3800 கீழேயும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கார் எடுக்க போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு காமெடி. கார் நிப்பாட்டின பிளாட் நம்பரே மறந்தாச்சுங்க. அப்புறம் கீயை அன்லாக் பண்ணி சவுண்ட் எங்கே கேட்குதுன்னு பார்த்து தாங்க கண்டுபிடிச்சோம். ஓகேங்க, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.